எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கிறதுக்கான அனுபவத்தை தரக்கூடிய சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு அப்படிங்கிறது என்னடா வாழ்க்கை இது, சாமி எங்கேயாச்சும் போயிடலாம், இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இப்படி வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கக்கூடிய உங்களுக்கு மகரத்திற்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய வீடியோ பதிவாக கட்டாயம் இது இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது. அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியில் பயிற்சியாகக்கூடிய மாதம் தாங்க இந்த மாதம். இப்போது உங்களுக்கு வரக்கூடிய என்னென்ன நல்ல விஷயங்கள், உங்களுக்கு நல்ல காலம் தொடங்குதுங்க. மகரத்துக்கு அப்படி என்னமா நல்லது நடக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. காசு பணம் துட்டு மணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பணம் கொட்டுங்க. ஆனால் பேச்சுக்களில் மட்டும் ஆபத்து நிச்சயம். ஸோ பேசுகிறப்ப கவனம் தேவைங்க. எந்த இடங்களில் கவனமாக இருக்கணும், யார்கிட்ட கவனமாக இருக்கணும், எதனால் கவனமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. பொதுவாக மகர ராசிக்காரங்க உண்மையை பட்டுப்படார்னு பேசி அப்படியே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இப்படி பேசக்கூடியவங்க. ஒளிவு மறைவு தெரியாது, சூதுவாது தெரியாதுங்க. எல்லாருக்கும் இளிச்சவாயினா மகர ராசிக்காரங்க அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தாங்க பேசுறது மட்டும்தாங்க. டம்மி பாவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையை பேசுறதுனால எல்லாரும் இவங்கள ஈஸியாக ஏமாற்றக்கூடிய அமைப்பில் தான் மகரம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் உங்களை இனி ஏமாற்ற முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பேச்சில் கவனம் தேவைங்க. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். உத்திராட்டம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் அடங்கியது மகர ராசிக்காரர்களா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிபதி சனி பகவானுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல அவர் இருக்காரு. 7.5 சனி பாத சனி இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ ராகுவோட சேர்ந்த சனி பகவான் தம்பி கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருப்பா. ஒரு சில விஷயங்களை உனக்கு நான் நல்லது பண்ணுறேன், ஆனால் உன்னுடைய வாய் என்னால் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. ஆனால் பணவரவு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் சனியால் சின்ன சின்ன குடும்பத்தில் தொந்தரவுகள் ஏற்படுமே தவிர்த்து பணவரவுக்கு பஞ்சம் வைக்க மாட்டாருங்க. நான் அங்கே செலவு காசு கொடுத்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த வருஷ கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ஏற்றத்தில் இல்லை. ஆனால் உங்கள் சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம அப்பா மாதிரி நம்ம என்னதான் தப்புனாலும் நம்ம கொஞ்சம் பாதுகாத்து நிற்கிறாரு. மற்ற 8 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லைனாலும் இவர் கொஞ்சம் உங்களை தூக்கி பிடிக்கிறாரு. ஸோ மாதகரன்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்களை கொடுக்குறாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. மகர ராசி 8ஆம் வீட்டில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்காங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப வலிமையான கிரகங்கள். அவ்வளவு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன தொந்தரவை கொடுப்பாங்க. குழந்தை மாதிரி உங்ககிட்ட விளையாடுவாங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. படிப்படியாக குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு படிக்க போகிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க. ஆனால் படிக்க தான் போகிறாங்க, நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தைரியமாக செய்யலாங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகள் செய்யலாம். நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தைரியமாக செய்கிறதுக்கான துணிச்சல் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த தொழிலாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், முயற்சி பண்ணுங்கள். அதே போல் கடன் கிடைக்கும், புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 6, 8ஆம் அதிபதி சேர்ந்திருக்கிறதுனால சட்டம், வம்பு, வழக்கு இது தொடர்பான பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் குருவோட பார்வை
உங்களுக்கு பெருமளவில் எந்த ஒரு பாதிப்பையும் வந்து கொடுக்காம பார்த்துக்கிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இவங்க கை வைக்கிறாங்க. இருந்தாலுமே ஏற்றம் இருக்குங்க. குழந்தைகளால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக செலவுகளும் வந்து சேருங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சுக்கிரன் இருக்காரு, குரு இருக்காரு, உங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். புகழ், பதவி, உயர்வு, பொறுப்பு, அந்தஸ்துன்னு எல்லாமே கிடைக்குங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த யோகம் வந்து இப்போ கிடைக்குங்க. அதே மாதிரி ஏதாவது உடல் ஆரோக்கிய தேவைக்காக சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் ஏற்றம் உண்டாகுங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் 100க்கு 95% வந்து சாதகமாக இருக்குங்க. இந்த 5% அப்படின்னு என்னன்னு கவனமாக சொல்லுங்கள். கவனமாக சொல்லுமா கேட்குறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க. கவனமாக இருக்கக்கூடிய இடங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்க அனுதினமும் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் மகரம் வந்து சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நவக்கிரகங்கள் கோயிலுக்கு வந்து போயிட்டு பச்சரிசி நெல் வந்து தானமாக கொடுக்கறது நல்லதுங்க. அதை நீங்கள் கோயிலுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை வரக்கூடிய ஏழை எளிய மக்களை யாராவது பார்த்து நீங்கள் தானம் கொடுத்தாலும் சிறப்பு. ஆனால் மகர ராசி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கணும். எந்த வேலையே இருந்தாலும் சரிங்க, அலைச்சல் இருக்கக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு முதலாளி கீழே வேலை செய்கிறீங்க, இல்லை வந்து தனியாகவோ அரசாங்கத்துறையோ மேலதிகாரிகள் கீழேயோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா யாரையுமே பகச்சிக்காதீங்க. அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் கரராக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையுமே முன் அனுபவத்தை வச்சிடாதீங்க. அனாவசியமாக பேசுகிறதும் முன்கோவப்படுறதும் குறைச்சிக்கோங்க. இதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. வந்த கஷ்டம், வரக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து இந்த அம்மன் விலக்கி வைப்பாங்க. இதில் உத்தியோக பணிகளில் இருக்கவங்க பயணங்கள் போக வாய்ப்பு இருக்குது. அதே போல் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் தேவைங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்துட்டு வந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கும் வாடிக்கையாளர்கிட்ட நிதானமாக பேசி அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். முன்னெச்சரிக்கையோடு அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் தேவைங்க. பொருட்களை வாங்கி கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை சுத்தமாக தவிர்க்கணுங்க. நிதானமாக பேசணும். அதுதான் வந்து நம்ம காரியத்துக்கு வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே போல் எந்த ஒரு வேலையை செய்யறதுனாலும் சரி யோசித்து செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து சாதகமாக முடியுங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் பாராட்டுகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் வந்து இனிமையாக அமையுங்க. எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உறவு நிலையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அவசியம். அதிகமாக அக்கறை எடுத்துக்கோங்க. அரசியல் துறைகளில் இருந்த நீண்ட நாட்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. சிக்கனமாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து உயர்வு கிடைக்குங்க. இதோட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை வந்து படிக்கிறது வெற்றிக்கு உதவுங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்களோ பெரியவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ அவசரம் காட்டக்கூடாது. நிதானத்தை கடைப்பிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்லதுங்க. நிதானத்தை கடைப்பிடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது விடவே விடாதுங்க. இதோட எப்பவுமே நன்றி மறவாத மனம் படைச்ச மகர ராசிக்கு உங்களுடைய நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது? உத்திராட்டம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் எங்கேயுமே முதலிடத்தில் இருக்கணும்னு வாழக்கூடிய உங்களுக்கு யோகமான நாட்கள்ங்க. 6ஆம் இடத்துல சஞ்சாரிக்கக்கூடிய ஆத்மகாரகனால நெருக்கடிகள் எல்லாமே விலகுதுங்க.
எதிர்பார்த்த பணம் வரும், சங்கடங்கள் தீருது, வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுங்க. இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு சாதகமாகுது. நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போகிறீங்க. அதே மாதிரி சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வை தாங்க குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் உண்டாகிறதுனால குடும்பத்தில் நிம்மதி நிலை உண்டாகுதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. வார சனிக்கிழமை நீங்கள் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போய் மனசார வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது. பிள்ளைகள்லாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இனி உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க. மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. நாளும் கோளும் என்ன செய்யும்? நம் அப்பன் முருகன் இருக்கையில் என்றும் குருவழியில் முருகப்பெருமான். குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பெயர்ச்சிங்க. ராகு போல் கொடுக்க மாட்டார், கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார், இப்படி தாங்க சொல்லணும். ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி. அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு யார் வர்றாரு? ராகு பகவான் வர்றாருங்க. காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்துக்கு குடும்ப ராசிக்கு ராகு. இப்போ பயங்கரமான ஒரு விசேஷம் பார்த்துக்கோங்களேன். கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வராரு. கரெக்டாக பாருங்கள், 18 மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இந்த ராகு கேது இருக்க போகுது. அதிகமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் கேது வந்துட்டா ஜாதகர், அதாவது ராகு கேது பயிற்சி வந்துட்டா ஜாதக நோட்டை தூக்கிட்டு சீக்கிரமாக ஓடிடுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு, ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது. அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம். இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க. இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அது சொந்த வீடாக எடுத்து வேலை செய்வாங்க. காலபுருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. நல்ல ஒரு தைரியமான குணம் யாருக்கிட்டங்க இருக்கும்? உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இதுலேயும் தன்னம்பிக்கையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா மகர ராசி தாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு நிறைய உங்ககிட்ட இருக்குது. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்துலேயும். மகர ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலேயும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தான். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி, எல்லாருமே இந்த ராகு கேது பயிற்சி மகர ராசிக்காரங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும்னா ராகு பகவான் வேணுங்க. பிரம்மாண்டத்துக்கு ராகு ஆசைக்கு, அதாவது பிரம்மாண்டத்துக்கு ராகு, ஆசைக்கு ராகு கேது, ஞானத்தை கேது. சரிங்க, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, கெட்ட விஷயத்தில் ராகு என்ன பண்ணுவார்? ராகு திசை, ராகு புத்தி வந்தால் ஒரு மனுஷனை பெரிய லெவலில் ராகு பணம் சரி செய்யும். பெரிய லெவலில் கூட்டிகிட்டு போய் கீழே டாக்குன்னு இறக்கிடுவார். இப்படி தாங்க நடக்கும். ராகு போல் கொடுத்துட்டு கெடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க முடியாது. பல பேருக்கு புரிஞ்சிருக்குங்க. ஆனால் கேது பகவான் அனுபவத்தை நிறைய கொடுப்பாரு. ராகு கேது வந்தால் ஒரு மனுஷனுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷனோட ஜாதகத்தில் சர்ப்பதோஷ ராகு கேது தான் கால சர்ப்பதோஷமாக 2 விஷயங்கள் இருக்குங்க. ராகு கேதில் திருமணத்துக்கு மெயினாக அந்த ராகு கேதை தான் பார்ப்பாங்க. 2ல் ராகு 8ல் கேது கெட்ட விஷயத்தை கொடுக்குமா நல்லது கொடுக்குமா? ஆல்ரெடி மகர ராசிக்காரங்க இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சு நல்லா நிம்மதியாக இருக்கீங்க. இன்னும் நிம்மதி கூட வரல. சில பேர்லாம் இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்னும் எனக்கு அந்த சரியான ஒரு பழைய நிலைமைக்கு என்னால் வர முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போகிறாங்க மகர ராசிக்காரங்க. தயவு செஞ்சு உங்கள் குழப்பத்தை விட்டுருங்க. இனியும் என்னால்
ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்துக்கு வாங்க. ஏன் நீங்கள் குழப்பத்துக்கு போயிருப்பீங்க? என்ன காரணம் தெரியுங்களா? செவ்வாய் நீசத்தில் உட்காந்துருக்காரு, அப்போ தைரியம் இழந்துட்டீங்க. செவ்வாய் பார்க்குறாரு, அப்போ தைரியம் இருக்குமா இல்லையா? எல்லாமே தைரியம். ஒரு 3 மாதம் உங்ககிட்ட நல்ல ஒரு நிலைமையே இல்லைங்க. தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, எதுவுமே கரெக்டாக முடிவு பண்ண முடியல. எல்லாமே ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. நான் ஏன் இப்படி இருந்தேன்? இது என் வாழ்க்கையே கிடையாதே, என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி வாழ்ந்ததே கிடையாதே. எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுமா? இந்த 3 மாதம் நான் சொல்கிறேன், அவ்வளவு தடைகள் இருந்துச்சுங்க. நண்பர்கள், பொருளாதாரம், எல்லாமே பிரச்சனை. எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மகர ராசிக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துச்சுன்னு தான். இதை தவிர இது நடக்கலைன்னு வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. வருமானம், இன்கம்ல கஷ்டம். கணவன் மனைவி கிட்ட ஒரு சில மன வருத்தங்கள்லாம் இருந்துச்சு. கணவனுக்கு மருத்துவ செலவுகள், ஏன்னா செவ்வாய்ங்க இங்கே நீசம். ஆண்களாக பெண்களாக இருந்தால் ஆண்கள் கணவருக்கு மருத்துவ செலவுகள், பெண்களாக இருந்தால் திருமண வாழ்க்கை ஒரு தடைகள். திருமணம் பேசிக்கொண்டே போகிறாங்க ஆனால் நின்றுச்சு. இந்த மாதிரி பொருளாதாரத்தில், பழக்க வழக்கத்தில், வருமானம் சரியாக இல்லை. குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள், எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு, பகை பிரச்சனை இருந்துச்சு, எதிரி பிரச்சனை இருந்துச்சு. வேலை இன்னும் கிடைக்கல. ஏன்னா இங்கே புதன் நீசமாக இருந்தாருங்க. ஒரு 3 மாதம், இந்த மார்ச் ஏப்ரல் சான்ஸே இல்லை. கண்டிப்பாக கடன், எதிரி, பகை, தந்தையோட தாயோட ஆரோக்கியத்தில், உடலில் பிரச்சனையா எத்தனை பேர் மகர ராசிக்காரங்க பார்ப்பீங்க? கேளுங்க. ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்பி தெரியாமல் கொடுத்துட்டேங்க. அந்த பணம் இன்னைக்குங்கிறாங்க, நாளைக்குங்கிறாங்க, அது வருமா வராதா அப்படிங்கிற விஷயத்தோட ஏன் படித்த குழந்தை, நல்லா படித்த குழந்தை, நல்ல மார்க் எடுத்த குழந்தை இப்போ எடுக்கலை, எனக்கு நல்லது நடக்குமா? குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன், படிப்பு கல்வின்னு ஒரு தடை, தாமதம் எல்லாமே பார்த்தங்க. ஜாமீன் போட்டு மண்டிட்டுட்டு மூட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் மகரம்ங்கிறது. ஆனால் இனிமேல் எல்லாமே மாறுது. ராகு பகவான், கேது பகவான் உங்கள் வாழ்க்கையில் வர்றது நல்ல விசேஷங்க. இந்த 7.5 சனி முடிஞ்சுது, அதை விட விசேஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிட்டே வருது. இனி வரக்கூடிய எதிர்காலம் பாருங்கள். இந்த ராகு கேது பயிற்சி பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். நீங்கள் ஏன் தைரியத்தை விடுறீங்க? மகர ராசிக்காரங்க நீங்கள் தைரியமானவங்க. ஏன் தைரியத்தை விடுறாங்க? உங்களுக்குள்ள ஒரு மனசு அப்படியே குழப்பத்தில் போகுது, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. குழப்பத்தில் இருந்து வெளியே வாங்க. ஏன்னா இனி எந்த கிரகமும் வக்ரத்தில் ஆகாது. புதன் வக்ரமாக இருந்தால் சூப்பராக, எந்த ஒரு கிரகமும் அக்கிரம் ஆகாதுங்க. இந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே ராஜயோகத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ராகு கேது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும். ராஜயோகம் உங்களுக்கு இருந்தால் சூரியன் உங்கள் இருந்தாங்க, கண்டிப்பாக கெட்ட விஷயம் நடக்காதுங்க. கவலையே படாதீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு பகை. சூரியன் வீட்டில் உட்காந்துருக்காரு, அப்போ பகை கிரகம் தான். பகை மோதுனா என்னாகும்? நல்லது நடக்கும், அவ்வளோதான். இப்போ கெட்டவனும் சண்டை போட்டுட்டாங்க, இப்போ யாருக்கு நல்லது நடக்கும்? நல்லவனுக்கு தான் நல்லது நடக்கும். நீங்கள் உங்கள் நல்லவனுக்கு கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா? நடக்க போகுதுங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு. 2ஆம் இடத்துல ராகு, பயங்கரமான ஒரு அமைப்பு. ஏன்னா ராகு உங்களுக்கு நட்பு கிரகம். எப்பவுமே ராகு அப்படிங்கிறது நட்பு கிரகம் தான். அப்போ நல்லதை கொடுக்க போகுது. பூமி, இடம் வாங்கிறது, இந்த மாதிரி யோகமெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும் பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு வரும். ஏன்னா மகர ராசிக்காரங்க அதிகமாக சந்தோஷப்பட போகிறாங்க. இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க. வீடு கற்ற யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக அமைய போகுது. இந்த ராகு கேது பயிற்சியால் சொல்கிறேங்க, கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இது வேலை செய்யும். சொந்தமாக வீடு கட்ட முடியலை, நான் ஒரு இடம் வாங்க முடியல, இடத்த விற்க முடியல, அதில் தடை வந்துட்டே இருக்குது, என்னன்னே தெரியலையா? இப்போ விற்பாங்க. அந்த இடத்துல போய் வீடோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குறது, மாற்றுறது, பண்ணுறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஆனால் சுப செலவாக பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு யோகம் இருக்குங்க.
அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எத்தனை பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நல்லா இருக்குதுங்க. லக்னத்தில் சூரியன் இருந்தால் அரசியல் அரசாங்க வேலை சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை நிரந்தரமாக கிடைக்கும், இனிமேல் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை வெளியூரில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை ப்ரமோஷன் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களை ஏமாற்றிருப்பாங்களே நாளைக்கு இன்னைக்குன்னு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதற்கான நேரம் இந்த ராகு கேது பயிற்சி. அந்த விட்டுட்டு தான் எத்தனை பேர் வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கீங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குங்க. கடனை எத்தனை பேர் அடைக்காமல் இருக்கீங்க, இந்த 7.5 சனி முடிஞ்ச சொல்கிறேங்க, எவ்வளவு கடன் தலைக்கு மேலே அந்த கடன் எல்லாம் பேஸ் பண்ணி அடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. மருத்துவ செலவு குறையும். உடம்பு நல்லா இருந்துச்சு இப்போ இல்லையா, என் லைஃப்பில் இப்போ நான் மருத்துவ செலவு எனக்கு அதிகமாக இருக்குது, ஏதாவது கொஞ்சமாவது ரெக்கவரி ஆகுமா, கண்டிப்பாக ஆகுங்க. மருத்துவ செலவு இல்லை, தாய்மாமன் உறவு வந்து நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கவலை மட்டும் படக்கூடாது. கவலையே படாமல் எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் எடுத்து முன்னேறி வச்சுக்கிட்டே இருங்க. வெற்றிப்படி உங்களை நோக்கி தான் வருங்க. தோல்விப்படி பின்னால் காலை எடுத்து நீங்கள் வைக்கவே கூடாது. நீங்கள் வாழ பிறந்தவங்க, கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை வந்து நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்.